ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஆராதனை கூடியிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். அஸ்ஸாம் மிஷன் பணித்தளத்திலிருந்து வாழ்த்துகிறோம். அது போல இல்லை, நம்ம ஐசிஆர்எம் மிஷன் எல்லா ஃபீல்ட்லேருந்து உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமென். நீங்கள் செய்கிற ஜபங்கள், நீங்கள் செய்கின்ற உதவிகள் எவ்வளோ உதவியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்டில் போய் பார்க்கும்போது தான் அது தெரியுது இல்லை. நம்ம அதாவது என்னென்னா, இந்த பேஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த யுத்தத்தில் போகும்போது பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த முக்கியமான ஸ்தலம், அங்கேருந்து எல்லா வெப்பன்ஸ் எல்லாம் போகும். அந்த மாதிரி இந்த பேஸ் ஸ்தலமாக இருக்குது. இங்கேருந்து தான் இந்த ஜபங்கள் போய் அநேகர் உற்சாகப்படுத்துறது, நிறைய காரியங்கள் ஆண்டவர் இந்த சபை மூலியமாக இங்கேருந்து ஆண்டவர் செய்கிறார். அதற்காக ஆண்டவரை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உங்களை எல்லாரும் பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐ உங்களுக்கு எங்களை பார்க்குறது சந்தோஷமா? ஓகே, ரைட். ஆண்டவர் இந்த நல்ல ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நான் டேடி கிட்ட சொன்னேன், டேடி வேண்டாம், நீங்கள் இன்னைக்கு பிரசங்க பண்ணுங்க, நாங்கள் கேட்குறோம், ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டு வந்திருக்கிறோம், எதுவுமே ஓடாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் டேடி சொன்னாங்க, சரி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா இந்த வீக் தான் இருக்க முடியும், நெக்ஸ்ட் வீக்லேருந்து டிஃப்ரெண்ட் இடத்துக்கு போகிறதுனால இந்த வாரத்தில் தான் உங்களே பார்க்க முடியும். அதனால் பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். அதே போல் ஆண்டோடைய வசனத்தை ஷேர் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் சில காரியங்கள் ஊழியத்தில் என்னென்ன நடக்குது அந்த காரியங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆண்டோடைய வசனத்தை நம்ம போகலாம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஐசிஆர்எம்முடைய ஊழியங்கள் பல மாநிலங்களில் இருக்கிறது இல்லை. நமக்கு தமிழ்நாட்டில் இது ஆரம்பமாகி அதுக்கப்புறம் எங்கள் அது கர்நாடகாவில் போய் இல்லை, அதுக்கப்புறம் ஒடிசா, இப்போ அஸ்ஸாம், மணிப்பூர் இல்லை. உங்களுக்கு மணிப்பூர் பற்றி அங்கேயும் இருக்கிறது, கேரளா மிஷன் ஃபீல்டு இருக்குது. இந்த இடத்துல நிறைய பேர் வந்து என்ன ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் சூழ்நிலைகள் வேறு. ஒவ்வொரு இடத்துல என்னது அந்த கவர்மெண்ட்டுடைய காரியங்கள் எல்லாம் வேறு. இப்போ நான் இருக்கிற இடம் அஸ்ஸாமில் இருக்கும்போது கிறிஸ்தவங்களுக்கு எதிராக 5 என்ன சட்டங்கள் போட்டிருக்கிறாங்க இல்லை. அதில் ஒரு சட்டங்கள் எப்படின்னா, நீங்கள் யாராச்சுக்கு சுகமாக்குறதுக்காக அப்படின்னா, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் சுகமாக்குன்னு சொன்னீங்கன்னா உங்களை ஜெயிலில் போட்டுருவாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சூப்பர்ஸ்டிஷியஸ் அப்படின்னா ஒரு தவறான நம்பிக்கையை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் 5 பாஸ்டர், 4லேருந்து 5 பாஸ்டர் வரைக்கும் அரெஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் அது ஃபால்ஸாக ப்ரூவ் பண்ணி ரிலீஸ் ஆகிருக்கிறாங்க. இந்த மாதிரி காரியங்கள் போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் என்னது, ஒரு சர்ச்சுக்காக ஒரு லேண்ட் வாங்கணுன்னாலும் அதுக்கு ஒரு சட்டம் போட்டு வச்சுருக்குறாங்க. ஏன்னாது கிறிஸ்தவங்க ஏதாச்சும் ஒரு லேண்ட் வாங்கணுன்னா டிசி ஆஃபீஸில், அது அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர்கிட்ட பெர்மிஷன் வாங்கினா தான் தருவேன்னு சொல்லுவோம். அதுக்கு போலீஸ் என்கொயரி இருக்குது. அதுக்கு என்னது பல என்ஓசிஸை பாஸ் பண்ண பின்னாடி ஒரு சின்ன லேண்டே நம்ம என்ன பண்ண முடியும், வாங்கி சர்ச் கட்ட முடியும்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. போன மாதம் இன்னொன்று ஒரு சட்டம். அந்த சட்டம் வந்து என்னென்னா யூனிஃபார்ம் சிவில் கோட். அந்த யூனிஃபார்ம் சிவில் கோட்னா யாராச்சும் புதிதாக ரசிக்கப்பட்டு சர்ச்சுக்கு வராங்க, அவங்க வந்து ஒரு கிறிஸ்தவ ஒரு ஆளை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து கோர்ட்டில் போய் அஃபிடவிட் ஃபைல் பண்ணி, அதாவது நான் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி இருக்கேன், அதனால ஒரு கிறிஸ்தவ இதை வந்து என்னது ஒரு மகனை வந்து ஒரு ஆளை நான் கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் போய் அவங்க அஃபிடவிட் வாங்கினா தான் அந்த திருமணத்தை இது பண்ண முடியும். இப்போ பொதுவாக ரசிக்கப்பட்டு வருவாங்க குடும்பத்தில் ஒரு ஆள் தான் இல்லை 2 ஆள். அது மாதிரி வரும்போதுன்னா பயங்கர சிக்கலாக இருக்குது. இப்போது என்னென்னா வீட்டில் பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன். சப்போஸ் இன்கேஸ் பாஸ்டர் சரி கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி கல்யாணம் நடத்தினா பாஸ்டரோட சேர்த்து ஜெயிலில் போட்டுற மாதிரி ஒரு சட்டங்கள் லாஸ்ட் மந்த் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் எங்கே பார்த்தாலும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை அப்படி ஒடுக்கப்படுற மாதிரி, எதுவும் ஃப்ரீடமாக பண்ண முடியல, ஒரு சுதந்திரமாக பண்ண முடியல. எதுவுமே யார்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் பார்த்து பேச வேண்டியதாக இருக்குது. ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் அனுப்பினாலும் கூட பார்த்து அனுப்ப வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சில காரியம் சின்ன திங்ஸ் தவறாக இன்டர்பிரிட்டேஷன் பண்ணி தவறாக வியாக்கியானம் பண்ணி அது மீடியாவில் போய் இந்த மாதிரி காரியங்கள் செய்கிறது நிறைய இல்லை. இனி வருகின்ற ஒரு 2-3 மந்த்ஸில் அஸ்ஸாமில் மதமாற்ற சதை சட்டங்கள் கொண்டு வரக்காக எல்லா யோசனைகள் பண்ணி அதான எல்லா காரியங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இது எங்கள் ஃபீல்டில் நடக்கிறத காரியங்கள். இப்பேற்பட்ட மத்தியிலும் கூட கர்த்தர் விசேஷமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த அஸ்ஸாம் மொழிபெயர்ப்பு பைபிள் மொழிபெயர்ப்பு ஊழியங்கள் அது ஃபைனல் ஸ்டேஜ் ஆகி இப்போ இந்த வருடத்தில் அது நியூ டெஸ்டமெண்ட் பிரிண்ட் ஆகி வெளியே வரும் இல்லை. நான் நினச்சேன் பைபிள் பிரிண்ட் பண்ணுற ஊழியெல்லாம் பரவாயில்ல, என்ன டிரான்ஸ்லேட் பண்ணி இது பண்ணுறதுன்னு தான். ஆனால் அதில் எவ்வளோ ப்ராசஸ் இருக்குதுன்னா, சாதாரண புக் மாதிரி பைபிளை பிரிண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அதில் வசன நம்பர் இருக்கும், அதுக்கு ஃபுட் நோட்ஸ் இருக்கும், கரெக்டாக அந்த லைன் கரெக்டாக கொடுக்கணும், பேசேஜ் பைபிள்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது.
அது ஒவ்வொரு மொழியில சில ஃபெசிலிட்டிஸ் இல்லை. இப்போ நாங்கள் பண்றது அசாம் மொழியில அஸ்ஸாமுக்குன்ட்டு ஒரு நம்பர் இருக்கு, 1 2 3 இருக்குல்ல, அதே மாதிரி அஸ்ஸாம் மொழியில 1 2 3 இருக்கு. இப்போ அங்க இருக்கிறவங்களுக்கு 1 2 தெரியாது. அஸ்ஸாம் மொழியில இருக்கிற 1 2 தான் அவங்களுக்கு எல்லாருக்கும் கம்ஃபர்டபுள். அதனால அந்த மொழியில 1 2 3 பண்ணி இது பண்ணுவோம். கம்ப்யூட்டர் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன் இல்லை. சரி ட்ரை பண்ணி பண்ணும்போது டோட்டல் ஃபைல் கரப்ட் ஆகி இந்த மாதிரி 2 3 வருஷம், கிட்டத்தட்ட நிறைய வருஷங்கள் அந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம்லேயே ரொம்ப போயிட்டு இருக்குது. பை காட்ஸ் கிரேஸ் நியூ டெஸ்டமெண்ட் எல்லாம் அந்த ப்ராசஸ் போய் இந்த நவம்பர் மாதம் புதிய ஏற்பாடு அந்த மொழியில் கொண்டு வரக்கு ஆண்டவர் அது என்னது அதுக்கான எல்லா காரியங்களும் நடந்துட்டு இருக்குது. அதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. இல்லை அது மாதிரி நிறைய காரியங்கள் போயிட்டு இருக்குது. மணிப்பூரில் உங்களுக்கெல்லாம் தெரியும், மணிப்பூரில் ரொம்ப வருஷமாக கேள்விப்பட்ட 2 3 வருஷம் ரொம்ப கலவரங்கள், இனக்கலவரங்கள். அதே மாதிரி என்னென்னா இனக்கலவரங்கள் வரும்போது அங்கே இருக்கிற விசுவாசிகளாம் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறாங்க. என்னென்னா ஒரு நாளைக்கு கடை இருக்கும், அடுத்த நாள் பந்த் கர்ஃப்யூன்னு சொல்லுவான் இருக்கும். அதனால நிறைய பேர் என்ன பண்ண அங்கே காலி பண்ணி வேற இடத்துக்கு போயிருக்காங்க. டெல்லியில் வியாபாரம் பண்ணுறதுக்கு போகிறது. அது மாதிரி எல்லா குடும்பங்கள், அதாவது ஆண் குடும்பத்தில் இருக்கிற அந்த தலைவர் வெளியில் இருப்பார், குடும்பம் இங்கே இருக்கும். அப்போ திருப்பி உடனே இங்கே ஊருக்கு வர முடியாது. அந்த மாதிரி பல சூழ்நிலையில் போய் கொண்டிருக்கிறாங்க. இப்பேற்பட்ட மத்தியிலும் கூட கர்த்தர் ஊழியங்களை என்னது சிறப்பாக ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார். அதனால் இந்த காரியங்களுக்காக நீங்கள் செபித்து கொள்ளுங்கள். நான் ஆக்சுவலாக மிஷன் டைரக்டராக இருக்கிறதுனால எல்லா இடத்துலேருந்து கால்ஸ் வரும். ஒவ்வொரு இடத்துல திடீர்னு சவால்கள் வரும்போது கால்ஸ் வந்து அதுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அந்த காரியங்களை அப்படி அடிக்கடி யோசனை பண்ணிகிட்டு இருப்போம். லாஸ்ட் வீக்கில் ஒரு ஃபீல்டில் பார்க்கும்போது சொல்கிறாங்க, எங்களுக்கு இம்மீடியட்டாக ஒரு சின்ன டெம்பரவரியாக ஷெட்டு போடணும், ஏன்னா வீட்டில் ஆராதனை நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இல்லை அதனால் சின்ன ஒரு இடம் கிடச்சிருக்கு, அந்த இடத்துல டெம்பரவரியாக ஷெட்டு போடணுன்னு. சரி டெம்பரவரியாக ஷெட்டு போனால் எவ்வளோ ஆகும்னு பார்த்தா 2 லட்சம் ஆகும். ஷீட்டெல்லாம் வாங்கி கரெக்டாக இது அந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கெல்லாம் பண்ணி இது பண்ணுறதுக்கு. இப்போது இம்மீடியட்டாக 2 லட்சத்துக்கு எங்கே போகிறது? இல்லை அது ஒரு பெரிய ஒரு காரியங்கள். அப்புறம் இன்னொன்று ஒரு மிஷன் ஃபீல்ட்லேருந்து கால் பண்ண பில்டிங் கட்டிட்டோம். ஆனால் என்னது மழை அடித்தா தண்ணி எங்கே இருக்குது, மேலே பயங்கர தேங்கி தண்ணியெல்லாம் கீழே வடிய ஆரம்பிக்கிறது. நம்ம இங்கே சர்ச்சில் தெரியல, சில டைம் தண்ணி மேலே நிற்கும் போது எப்படி. அதுக்கு எங்களுக்கு இம்மீடியட்டாக 60,000 ரூபாய் தேவை. அது 60,000 ரூபாய் இருந்தால் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஸ்லோப் பண்ணி அந்த மேலே தண்ணி நிற்காம இருக்கிறதுக்கு அது காரியங்கள் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் சார். எல்லா இடத்துலையும் 1 லட்சம் 60,000 எல்லாம் கேட்டு எங்கே போகிறது? இல்லை அதனால தான் லாஸ்ட் வீக் அந்த காரியங்கள்லாம் யோசனை பண்ண என்ன பண்ணல. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் தேவைகள் பெருகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா எதிர்ப்புன்னு மாத்திரம் ஊழியங்கள் நடக்கணும், அதுக்கு சில காரியங்கள் தேவை. சில இடத்துல இந்த மாதிரி காரியங்கள், சில இடத்துல வந்து ஃபிலிம் மினிஸ்ட்ரி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சில காரியங்கள், சில்ட்ரன் மினிஸ்ட்ரி பண்ணுறதுக்கு சில காரியங்கள் தேவைப்படுது. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கிறதுனால நீங்கள் தொடர்ந்து மிஷன் ஊழியத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லை, தாராளமாக நீங்கள் கொடுங்க. ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் மிஷன் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறீங்க? ஆமென். இல்லை நீங்கள் ஏன்னா இங்கே பண்ணுற ஜெபம் அவங்களுக்கு ரொம்ப உற்சாகப்படுத்துகிறது. இல்லை பல விதத்தில் என்னது பிசாசு சோர்வடைக்க ட்ரை பண்ணுறான். இல்லை அவங்க வந்து டிஸ்கரேஜ் ஆகணும், அவங்க வந்து என்னது நல்லா சுதந்திரமாக செயல்பட முடியாத அளவுக்கு நிறைய காரியங்கள் வந்து வருகிறது. ஓகே, ஏன்னா அது ஃபீல்டில் இருக்கும்போது தான் தெரியும். இங்கே இருக்கும்போது எல்லாம் இருக்கிறாங்க, தனியாக ஒரு இடத்துல போகும்போது யாருமே இல்லாது ஏதோ என்னது தனிக்காட்டில் இருக்கிற மாதிரி, யாருமே ஏதோ தொலை தூரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ரீசெண்டாக எங்களுடைய பட்டணத்தில் சில மிஷினரிஸ் அந்த மாதிரி பஞ்சாப்லேருந்து மிஷினரிஸ் இருக்கிறாங்க. ஈவன் தமிழ்நாட்டில் திருநெல்வேலியிலேருந்தெல்லாம் மிஷினரிஸ் எல்லாம் அங்கே வந்து ஊழியம் செய்கிறாங்க. அவங்ககிட்ட நிறையா நல்ல ஒரு தொடர்பு இருக்குது. அவங்க கூட பேசுவோம், அவங்க உற்சாகப்படுத்தும். அதில் இந்த பாஸ்டர்ஸ் ஒய்ஃப், அதாவது மனைவிமார்கள், அவங்கக்கிட்ட நடக்கிற காரியங்கள்லாம் பார்க்கும்போது சில காரியங்கள் கேட்டு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதில் குறிப்பிட்ட ஒரு சிஸ்டர் இல்லை, அவங்க பல வருடமாக ஊழியம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இந்த ஊழியங்கள் அப்படியே சில காரியங்கள் பார்த்து பல பிரயாசங்கள், ஆனால் எதிர்பார்க்குற ஒரு ரிசல்ட் இல்லாதது. அது மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு பயங்கர கத்தி, இல்லை நான் ஏன் இங்கே இருக்கிறேன், ஒரு மாதிரி எனது மன அழுத்தத்துக்கு ஆளாய் பயங்கர கத்தி ரொம்ப அழுந்திருக்கிறாங்க. இல்லை அதுக்கப்புறம் அதே மாதிரி சேம் இன்னொன்று இடத்துல இன்னொன்று சிஸ்டர் அதே சொல்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து தனியாக வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி நைட்டெல்லாம் என் ஒய்ஃப் ரொம்ப கத்திட்டு இருக்கிறா. என்னது அப்படின்னா ஏன் வந்த இங்கே, இல்லை எனக்கு யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேலே ஆண்டவர் மேலே ஒரு கோவம் மாதிரி, இங்கே ஊழியக்காரங்க மேலே கோவம் மாதிரி, ஊழியத்து மேலே கோவம் மாதிரி ரொம்ப அழுந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் யோசனை பண்ணி இந்த பாஸ்டர்ஸ் ஒய்ஃப்காக கண்டிப்பாக அவங்க 1 வாரம் கூட்டிகிட்டு அவங்களுக்கு ஒரு ஜெபத்தை நடத்தணும்னு சொல்லிட்டு 2 வாரத்துக்கு முன்னாடி 2-3 வாரத்துக்கு முன்னாடி எங்கள் பட்டணத்தில் இருக்கிற எல்லா மிஷினரி பாஸ்டர்ஸ் ஒய்ஃப்
எல்லாம் சேர்ந்து ஒரு ஜப குழுவை எவ்ரி டியூஸ்டே ஒரு 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நடத்தி அவங்களை உற்சாகப்படுத்தி அவங்களை திடப்படுத்தி எல்லாம் இந்த மாதிரி. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஊழியங்கள் எல்லாம் இப்போது சில டைம் அவங்க ரொம்ப சோர்ந்து போயிருப்பாங்க, இன்னொருத்தர் உற்சாகப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி காரியங்கள்லாம் அங்கே நடந்துட்டுருக்கிறது. ஓகே, நீங்கள் தொடர்ந்து இந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். முக்கியமாக நான் சொன்னாலும் ஒரு மிஷன் பணித்தளத்தில் அவங்களுக்கு மேலே தண்ணி தேங்கியிருக்காது. அது இம்மீடியட்டாக 60,000 ரூபாய் அவங்க வந்து என்னென்னா கேட்குறாங்க. அந்த 60,000 ரூபாய் இருந்தால் அந்த காரியங்கள் அது சீக்கிரம் அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. எனக்கு ஒரு சரி மஞ்சூர் சர்ச்சில் இதை நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம். மஞ்சூர் சர்ச் எல்லாம் சேர்ந்து ஒரு 10,000 ரூபாய் இல்லை ஒரு 10 பேர் 1000 ரூபாய் கொடுத்த ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா அது அந்த சபைக்கு அனுப்பி அட்லீஸ்ட் ஒரு ஃபஸ்ட்டு லெவல் காரியங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உதவியாக இருக்கும். சில காரியங்கள் வாங்குறதுக்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி எல்லா சர்ச்சும் ஒரு 6 சர்ச்சு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா அந்த வேலை கிளியராக போயிடும். இல்லை இப்போ 20 பேர் 500 ரூபாய் கொடுத்தா அந்த காரியங்களெல்லாம் இதாக இருக்கும்ல. ஒருவேளை ஆண்டவர் உங்களோட பேச நீங்கள் இந்த காரியங்களுக்காக அந்த பில்டிங் காரியங்களுக்காக நீங்கள் கொடுக்கலாம். இல்லை சில டைம் நம்ம ட்ரெஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுறோம். சும்மா ஹோட்டல் போனால் 200 ரூபாய் 300 ரூபாய் சும்மா சாப்பிட்றோம். எதுக்கு சாப்பிட்றது இல்லை, ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்குது. திருப்பி சாப்பிட்டு கடைசியில் நிறைய வியாதிகள் தான் வருது. நம்ம இந்த மாதிரி காரியம் சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம கொடுக்கும்போது அங்கே ஒரு பெரிய உதவியாக இருக்கும். இல்லை நிறைய பேர் வந்து ஆராதிப்பதற்கு அது உதவியாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த ஊழியர்களுக்காக நீங்கள் தாங்குங்க. ஆண்டவர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமேன். இல்லை நம்ம ஒவ்வொரு வாரமும் கூடி வருகிறது ஒரு சந்தோஷம் இல்லையா? நம்ம கூடி வருகிறது ஒரு சந்தோஷம். சரி, இந்த நாளில் நம்ம முக்கியமான ஒரு வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். மத்தேயு 24 அதிகாரத்தில் அந்த முழு அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து கடைசி காலத்தினுடைய அடையாளங்கள் பற்றி சொல்லுகிறார். இல்லை கடந்த வாரத்தில் நம்ம பார்க்கும்போது நிறைய தேசங்களில் பூமி அதிர்ச்சி. இல்லை ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி எங்கள் பட்டணத்தில் பயங்கரமான பூமி அதிர்ச்சி. ஒரு 10 மணிக்கு கிட்டத்தட்ட 5.6 லிட்டர் ஸ்கெயிலில் பயங்கரமான பூமி அதிர்ச்சி. நான் நினைக்கிறேன் ஒரு 11:30 இருக்கும்னு நினைக்கிறேன், 11:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நல்லா படுத்துட்டேன், சண்டே முடிஞ்சு நல்லா படுத்துட்டேன். ஆனால் எனக்கு நல்லா தெரியுது ஏதோ ஆடுது, ஏதோ ஆடுது. எல்லாம் விட்டடிச்சு ஓடி வந்துடும். ஏன்னா இப்போ நல்லா படுப்போம், திடீர்னு ஆடும்போது நமக்கு நல்லா தெரியும். ரொம்ப டீப்பாக இருந்தாலும் கூட அது தெரியும் ஏதோ ஆடிட்டு இருக்குது அப்படின்ட்டு. இப்போது கடந்த வாரத்தில் வெனிசுலா அந்த தேசத்தில் நடந்த பூமி அதிர்ச்சியில் பல பேர் இறந்தாங்க. ஜஸ்ட் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி பிலிப்பைன்ஸில் ஒரு பெரிய பூகம்பம் ஆகி அங்கே நிறைய பேர் மரித்தாங்க. இல்லை அந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் பூமி அதிர்ச்சிகள். இல்லை பைபிளில் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த காரியங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போது என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும், முதலாவது இது காலம் கடைசி, இனி காலம் செல்லாது. இல்லை நம்ம அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 24 அதிகாரத்தில் இயேசு சொன்ன காரியங்களை இதை நம்ம பார்க்கலாம். 3ஆம் வசனத்தில் நீங்கள் பாருங்க. ஓகே, லைக் இங்கே வசனத்தை நம்ம பார்க்கும்போது என்னன்னா இயேசு கிட்ட கேட்குறாங்க இந்த உலகத்தினுடைய முடிவுக்கு என்னென்ன அடையாளங்கள். அப்போ இயேசு என்ன சொன்னார்னா, நீங்கள் எப்போ வருவீங்க, அவங்களுக்கு நீங்கள் எந்த டேட்டில் வருவீங்கன்னு சொல்லிட்டு அந்த சீஷர்கள் கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போ இயேசு சொன்னால் எனக்கு எந்த டேட்டு எக்ஸாக்டாக எப்போ வருவேன்னு தெரியும், ஆனால் சில காரியங்கள் நடக்கும். இந்த காரியங்கள் நடக்கும்போது நான் வாசல் அருகையில் நிற்கிறேன், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இல்லை நான் வாசல் அருகையில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இப்போ நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது என்னென்னா இங்கே என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த காரியங்கள் இருக்குது. நம்ம 6ஆம் வசனத்தை நம்ம படித்து பார்க்கலாம். 6ஆம் வசனத்தை இதெல்லாம் நடக்குதா இல்லையா நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஓகே, யுத்தங்கள். ஓகே, இந்த காரியங்களை கேள்விப்படுறோமா? பயங்கரமாக கேள்விப்படுறோம். இல்லை நம்ம பசங்களை இப்போ மிசைல்ஸ் பற்றி பேசுகிறாங்க. இல்லை மிசைல்ஸ்னால் என்னது, இப்போது இங்கே இருந்துட்டு மற்ற தேசத்தை தாக்குறது. இல்லை அந்த மாதிரி காரியங்கள் இருக்குது. யுத்தங்களையும் யுத்தத்தினுடைய செய்திகளையும் என்ன பண்ணுறோம் நம்ம கேள்விப்படுறோம். அதுக்கப்புறம் என்னென்ன சொல்றதுக்கு 7ஆம் வசனத்தை படிங்க. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும். இப்போ நம்ம மணிப்பூரில் என்ன நடக்குது, ஜனத்துக்கு நாகாக்கு எகென்ஸ்ட் என்னது குக்கிக்கும் இன்னொன்று என்னது மைத்து இனத்திற்கு பயங்கர பிரச்சனை. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நார்த் இந்தியாவுக்கும் பிரச்சனை. இல்லை நிறைய காரியங்கள் அப்படி ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும்.
இல்ல இது நடந்து கொண்டிருக்குது. அதுக்கப்புறம் பஞ்சங்கள் இல்ல, ஒரு பக்கம் பயங்கர மழை அடிச்சு வெள்ளங்கள், இன்னொன்னு பக்கம் பார்க்கும்போது சோமாலியா அந்த மாதிரி தேசத்துல பார்க்கும்போது தண்ணி கூட இல்லையா, எல்லாம் இது வறண்டு போச்சு இல்ல, வறண்டு போய் ஒரு பக்கம் பார்த்தா பயங்கர மழை, இன்னொரு பார்த்தா பயங்கர பஞ்சம். இது நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் என்னது, கொள்ளை நோய் இல்ல, கொரோனா வைரஸ் வந்துச்சு, அப்புறம் நிபோ வைரஸ்ன்னு வந்துச்சு, இப்போ என்னென்ன புதுசா வந்துட்டு இருக்குது. திடீர்னு நல்லா இருப்பாங்க, திடீர்னு என்ன இறந்து போயிடுறாங்க இல்லையா. இந்த மாதிரி காரியங்களை பார்த்துருக்கிறீங்களா? நியூஸ்ல நம்ம கேள்வி, நல்லா இருப்பாங்க, திடீர்னு ஒரு ஃபீவர், இருமல் வந்தது, அதுக்கப்புறம் பார்த்தா ஏதோ ஒரு வைரஸ் தாக்கி அவங்க இறந்துருக்கிறாங்க. கொள்ளை நோய்கள் பயங்கரமாக பெருகி கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் பாருங்க என்ன இருக்குது, பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில், எவ்வளவு இடங்களில் உண்டாகும், பல இடங்களில் இல்ல. லாஸ்ட் வீக் பாருங்க எவ்வளவு இடத்துல நடந்திருக்கு பூகம்பம். கலிபோர்னியால நடந்திருக்கு, எங்க ஜப்பான்ல நடந்திருக்குது, அப்புறம் வெனிசுலா அந்த தேசத்துல நடந்திருக்கு. பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல என்னது, பூமி அதிர்ச்சிகள் நடந்து கொண்டிருக்குது. இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்கும்போது, அதே மாதிரி பார்க்கும்போது 9ஆம் வசனத்தை பார்க்கும்போது கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரப்படுத்துவாங்க. இப்போ கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நிறைய சட்டங்கள் வந்துட்டு இருக்குது இல்ல, உபத்திரவப்படுத்தி இல்ல. இப்போ கிறிஸ்தவன் சொன்னும் போதே என்னது, நிறைய பேர் தாக்கப்படுறாங்க. இப்போ எங்க ஊர்ல பார்க்கும்போது நீங்க கிறிஸ்டியன் சொன்னாலே வேலையில சேர்த்துறது இல்லை, வீட்டுக்கு வாடகை தரது இல்லை. இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால ஒரு 4 வீக்ஸ் பிஃபோர் சில பாஸ்டர்ஸ் சில லீடர்ஸ் எல்லாம் நாங்கள் கேதர் ஆகி டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ என்னன்னா நிறைய வாலிபருக்கு வேலை இல்லாமல் போகுது. ஏன்னா கிறிஸ்தவன் சொன்னதுனால அவங்களுக்கு வேலை என்னது இல்லை. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நீ கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கட்டாயங்கள். அதனால இந்த மாதிரி காரியங்கள் ஏற்படுறதுனால சபையெல்லாம் யோசனை பண்ணி நம்ம ஏதாச்சும் இந்த வாலிபர்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு பண்ணி தரணும். நம்மளே சில காரியங்கள் வந்து என்னது, ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி உற்பத்தி செய்கிற காரியங்களில் நம்ம என்கரேஜ் பண்ணுவோம். நிறைய பேர் பேக்கரி ஐட்டம்ஸில் நல்லா பண்ணுறாங்க, அவங்களுக்கு நம்ம சில காரியங்கள் உதவி செய்யலாம். நிறைய கம்ப்யூட்டர் சாஃப்ட் ஸ்கில்ஸ் அந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம படித்து கொடுக்கணும். அப்போ அவங்க வந்து சொந்த காலில் நிற்பாங்க, யாரும் அண்டரில் இருக்காதபடி சொந்த காலில் நிற்பாங்க. அந்த மாதிரி காரியங்கள் சில காரியம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த காரியங்கள்லாம் டிஸ்கஷன் எல்லாம் நடந்தது இல்லை. அந்த மாதிரி ஒரு உபத்திரமான ஒரு காலத்தில் நம்ம போய் கொண்டிருக்கிறோம் இல்லை. அது வசனம் சொல்லு, நீங்கள் என்னது கிறிஸ்தவன் சொன்னார் பலர் பேரால் இகழப்படுவீர்கள். இப்போ நீங்கள் நிறைய பேர் வேலை இடத்துல நீ கிறிஸ்தவன் சொன்னால் ரொம்ப கிண்டல் அடிக்கிறது. இப்போ நீங்கள் யூடியூப்லலாம் பார்க்கும்போது எவ்வளோ கேவலமாக பேசுகிற காரியங்கள் இருக்குதா இல்லையா, பார்த்துருக்குறீங்களா இல்லையா? இல்லை, ஆண்டவருடைய வசனத்துக்கு புறம்பா சோஷியல் மீடியாவில் நிறைய காரியங்கள் போடுறாங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது என்னன்னா, ஒரு திருமணம்னா ஆணு பெண்ணுக்கு. ஆனால் இப்போ சோஷியல் மீடியாவில் என்ன சொன்னது, ஆணு இருந்தால் பிரச்சனையே கிடையாது இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய பிரின்சிபிளுக்கு எதிராக, ஆண்டவர் வைத்திருக்க நியமத்துக்கு எதிராக நிறைய காரியங்கள் நடந்து போய்கொண்டிருக்கு. இந்த மாதிரி காரியங்கள் நடந்துட்டு இருக்கிறதுனால நம்ம ஒரே காரியங்கள் புரிஞ்சிடும், இனி காலம் என்ன ஆகுது, செல்லாது. ஆண்டவருடைய வருகை அதிசீக்கிரமா வந்திருக்குது. அப்படி ஆண்டவர் சொல்ல, நான் வாசல் அருகில் என்னது இருக்கிறேன். எப்போ வேணா ஆண்டவர் என்ன பண்ணா வரலாம், எப்போ வேணா ஆண்டவர் வரலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், ஆயத்தப்படணும் இல்லை. ஆனால் இப்போ வசனம் கூட சொல்லுது என்னன்னா, கடைசி காலத்து ஜனங்க உணர்வு இல்லாமல் இருப்பாங்களா, உணர்வு இல்லாமல் இருப்பாங்களா, அவர் வரமாட்டாரு. நினையாத நேரத்தில் யார் வருவாரா, இயேசு கிறிஸ்து வருவார் அப்படின்னு சொல்லி தெளிவாக இருக்கிறது. அதனால நம்ம கைவிடப்படக்கூடாது. ஆண்டோடைய வருகையில் நம்ம என்ன பண்ணணும், எடுத்துக்கொள்ளப்படணும். ஓகே, இந்த காரியங்களை தான் இந்த நாள் நம்ம தியானிக்க போகிறோம். இப்போ உலகத்தில் நம்ம பார்க்கும்போது ஒரு பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, பாவம் நிறைந்து இருக்கிறது, எங்கே பார்த்தாலும் பாவங்கள் இல்லை. இப்போ பாவம் வந்து வெளியில கையிலே வந்துருச்சு இல்லையா, கையில் மொபைல் மூலியமா ஈஸியாக நம்ம பாவத்தில் விழுகிறதுக்கு, நம்முடைய வாழ்க்கை என்னது ஒரு டேர்ன் ஆகிறதுக்கு, திசை திருப்பக்கு நிறைய காரியங்கள் வந்திருக்கிறது. அதனால நம்ம என்ன, இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழணும் அது ரொம்ப முக்கியம் இல்லை. இந்த நம்ம என்னது பரிசுத்தமாக வாழணும். எப்படி மீன் வந்து ஒரு இதில் கடலை இருக்குது, ஆனால் அதோட மீன் தன்மை உள்ள அந்த உப்பு தன்மையை அது உள்ளே இழுத்துக்குதா இல்லை. அதே போல தான் நம்ம பாவம் நிறைந்த ஒரு உலகத்தில் இருக்கிறோம், விழுந்து போன உலகத்தில் இருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கணும், காத்துக்கொள்ள வேண்டும். ஓகே, இதனால இந்த காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். யாருடைய வாழ்க்கை மூலியமா நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம்னா, தானியேலுடைய வாழ்க்கை மூலியமாக நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் கேட்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? பக்கத்தில் இருக்கிற பார்க்கங்க, நீங்க ரெடியா கேட்கறதுக்கு? ரைட், ஓகே. நம்ம இதனால் தானியேலுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ரைட், உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானியேல் வந்து எங்க வாழ்ந்தாரு,
அவர் எருசலேம்ல இருந்தாரு. எங்க கொண்டு போகப்பட்டாரு? பாபிலோன்ல கொண்டு போகப்பட்டார். நீங்க வேதத்துல பார்க்கும்போது பாபிலோன் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தா உலகத்தை குறிக்கிறது. எதை குறிக்கிறது? உலகத்தை குறிக்கிறது. இல்ல நம்ம வசனத்தை நிறைய ஆதாரங்களை பார்க்கும்போது பாபிலோன் என்னது? ஒரு அக்கிரமத்தினுடைய உச்சகட்டம் இல்ல, எல்லாம் என்னது? ஒரு பொல்லாங்கு அப்படின்னு தான் குறிக்கிடப்பட்டிருக்கிறது இல்ல. அப்போ பாபிலோன் எதை குறிக்கிறது? ஒரு பயங்கரமான பொல்லாங்கு நிறைந்த ஒரு உலகத்தை குறிக்கிறது. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் பாபிலோன் தானியேல் என்ன பண்ணப்படுறாரு? கொண்டு போகப்படுறார் இல்ல. அவர் கொண்டு போகப்பட்ட டேனியல் அந்த உலகத்துடைய எல்லா என்னது அந்த நடவடிக்கை அந்த காரியங்கள் படி அவர் அப்படியே சேஞ்ச் ஆயிட்டாரா? இப்போ என்னது, நான் எருசலேம்ல இல்லை, இப்போ எங்க பாபிலோன்ல இருக்கிறேன், அதனால இங்க இருக்கிற காரியங்களை கற்றுக்கொண்டு நான் இதே மாதிரி நான் வாழ்றேன் அப்படின்ட்டு இருந்தாரா? இல்ல. அந்த இடத்துல எப்படின்னார்? பரிசுத்தமா வாழ்ந்தார், தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தார். நீங்க தானியேல் புஸ்தகத்துல பார்க்கும்போது தானியேல் குறித்த ஆண்டவரே ஒரு சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறார்? எனக்கு பிரியமானவன், எனக்கு பிரியமானவர். எந்த இடத்துல அவர் சாட்சி பெற்றார்? பாபிலோன்ல இருக்கும்போது அவர் அந்த சாட்சியை பெற்றார். ஓகே, பொல்லாங்கு நிறைந்த எல்லா கரப்டட் மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கிற இடத்துல அவர் என்ன பண்ணார்? நல்ல ஒரு சாட்சியை அவர் பெற்றார். இப்போ நம்ம பார்க்கும்போது எங்க பார்த்தாலும் பொல்லாங்க. இப்போ நம்ம வாழ்ற உலகம் எப்படி? ரொம்ப நல்ல உலகமா? எங்க பார்த்தாலும் என்னது? பொல்லாங்கு இருக்குது. எங்க பார்த்தாலும் பொல்லாப்பு இருக்குது. எங்க பார்த்தாலும் என்ன? பிசாசுடைய காரியங்கள் அதிகமா இருக்குது. இந்த மாதிரி காலகட்டத்தை நம்ம எப்படி வாழணும்? இப்போ தானியேல் எப்படி என்ன செஞ்சார்? அவர் பரிசுத்தமா வாழ்வதற்கு என்ன செய்தாரு? அந்த காரியங்கள் குறித்து தான் நம்ம இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நான் சில ஒரு 5 காரியங்களை உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்ல தரேன். நீங்க வேதத்துல பார்க்கும்போது இந்த கடைசி காலத்தை பத்தி சொல்லும் போது, கடைசி காலம் எப்படின்னா 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இல்ல, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுது? கடைசி காலத்தை பத்தி என்ன சொல்லுது? ஓகே, கடைசி காலம் எப்படி ஒரு காலம்? கொடிய காலம். இப்போ நம்ம கொடிய காலத்துல இருக்கிறோமா? நல்ல காலத்துல இருக்கிறோமா? கொடிய காலத்துல இருக்கிறோமா? கொடிய காலம். வசனம் சொன்னபடி நம்ம என்ன பண்ணு? கொடுமையான ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சரி, இன்னொன்று ஒரு வசனத்தை அப்படியே நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஓகே, இதுல வேதனை நிறைந்த ஒரு காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கரெக்ட்? எவ்வளவு பேர் சொல்றீங்க ரொம்ப என்னது வேதனை இல்லாத உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி எவ்வளவு பேர் சொல்றீங்க? அப்படியா? எங்க பார்த்தாலும் வேதனை இல்ல. திடீர்னு பார்த்தா நல்லா இருக்கும், யுத்தங்கள் வருது, சில பார்த்தா வேலை இல்லை, சில பார்த்தா வியாதி, அது மாதிரி ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை போய் கொண்டிருக்கிறோம் இல்ல. இப்போ இந்த மாதிரி ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை, ஒரு பொல்லாங்கு நிறைந்த உலகத்துல நம்ம எப்படி வாழணும் இல்ல? தானியேல் எப்படி வாழ்ந்தார், நம்ம எப்படி வாழணும், அந்த காரியங்களை நம்ம குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நம்பர் 1, முதலாவது தானியேல் என்ன செய்தார்? இந்த பாபிலோன்ல அவர் பரிசுத்தமா வாழ்வதற்கு அவர் என்ன செய்தார் சொல்லி நம்ம பார்க்க போறோம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஓகே, சாரி, அந்த வசனங்கள் ஏதாச்சும் நான் 7ஆம் வசனம் நினைக்கிறேன். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 8ஆம் வசனத்தை படிக்கலாம். ஓகே, ரைட். முதலாவது தானியேல் என்ன பண்ணார்? பாவம் நிறைந்த உலகத்துல அவர் பரிசுத்தமா வாழ்வதற்கு ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணாரு? இங்க வசனத்தை படிச்சோம்ல, 8ஆம் வசனம். தன்னுடைய இருதயத்தில் என்ன பண்ணாரா? தீர்மானம் பண்ணார். என்ன தீர்மானம் பண்ணாரு? நான் இந்த உலகத்தின் போக்குல நான் என்ன பண்ற மாட்டேன், நடக்க மாட்டேன். என்ன வசனம் சொல்லுதுன்னா, அது ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, உலகத்திற்கு ஒத்த வேஷம் நான் தரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எங்க தீர்மானம் பண்ணாரு? அவருக்குள்ளே என்ன பண்ணாரு? தீர்மானம் பண்ணார். வேற பாஸ்டர் சொன்ன தீர்மானம் எடுப்பா அப்படின்னு சொன்னாரா? இல்ல. அவர் பார்த்தாரு, அது ஒரு பொல்லாங்கா இருந்துச்சு இல்ல, அது சரியில்லாம இருந்துச்சு இல்ல. அப்ப இந்த மாதிரி இந்த காரியங்கள் என்னை தீட்டுப்படுத்தும் அப்படி அவருக்கு நல்லா தெரிஞ்சது. தெரிஞ்சோன்னா அவர் தனக்குள்ள என்ன பண்ணாரு? நான் இது செய்ய மாட்டேன்.
அப்படின்னு சொல்லி அவர் தீர்மானத்தை அவர் எடுத்தார். அந்த தீர்மானம் என்னது, எல்லாமே ஃப்ரீயா இருந்துச்சு. அவங்க பார்க்கும்போது இப்போ இங்க எந்த இது குறிக்குன்னா மதுபானம், அங்க வந்து என்னது அவருக்கு வந்து எல்லாம் ஃப்ரீ. ஏன்னா ராஜாவுடைய அந்த என்னது ஒரு ஒரு இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு இருக்கிறார். ராஜாவுடைய இன்ஸ்டியூட்ல அரசாங்க வேலைக்காக அவர் படிச்சுட்டு இருக்கிறாரு. எல்லாமே ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. எவ்வளவு வேணா என்னது அன்லிமிட்டட், எல்லாம் அன்லிமிட்டட் தெரியுமா? எவ்ரி திங் இஸ் அன்லிமிட்டட். ஆனா அவர் என்ன பண்ணார்னா தீர்மானம் பண்ணார், தனக்குள்ளே தீர்மானம், நோ எல்லாமே இருந்தாலும் சரி நான் என்ன பண்ண மாட்டேன், இதனால நான் என்ன பண்ண மாட்டேன், தீட்டு பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ கூட நம்ம பார்க்கும்போது என்னன்னா பொல்லாங்க எல்லாமே என்னது ஃப்ரீயாக தான் அவைலபிளாக இருக்குது. இப்போ இன்டர்நெட் எல்லாம் என்னது அன்லிமிட்டட் இல்லை, வோடோஃபோனா ஏர்டெல்லா ஏர்செல்லா சரி என்னது நைட்டு 12 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் என்னது எந்த நெட்வொர்க், வோடோஃபோன் அன்லிமிட்டட் இல்லை, என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா இது பண்ணலாம். அதனால நிறைய பேர் என்னது திசை மாதிரி போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லை, எல்லாமே அவைலபிள். ஆனால் நம்ம தான் என்ன பண்ணும், தீர்மானம் எடுக்கணும். வசனம் சொல்றது உன் கண்ணு உனக்கு இடரலா இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணு இல்லை, ஒத்த கண்ணோட நீ என்னது பரலோது போகலாம் இல்லை, இதுக்கு 2 கண்ணோட நீ அதை நிறைய போக்குற காட்டிலும் ஒத்த கண்ணோட என்னது நீ பரலோகத்து போகலாம் இல்லை. உன் கை உனக்கு இடரலா இருந்துச்சுன்னா தரித்து போடு, கால் உனக்கு இடரலா இருந்துச்சுன்னா தரித்து போடு. இது தீர்மானம் சொல்லும் போது நம்ம தான் எடுக்கணும். யாரும் சொல்லி அம்மா சொன்னாங்க அப்பா சொன்னாங்க இல்லை, நமக்கு தான் எது நம்மளை வந்து தீட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னது ஆராய்ந்து அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், அது செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான தீர்மானத்தை நம்ம எடுக்கணும் இல்லை. நம்ம 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் இல்லை படிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் இந்த கடைசி வசனத்தை நம்ம ரைட் இல்லை 1 தெசலோனிக்கர் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என்ன சொல்லுது, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். இது வந்து என்னது பொல்லாங்காய் யாருக்கு தோன்றுறது, தோற்றம் யாருக்கு வரும், நமக்கு வரும் இல்ல. நமக்கு தெரியும் சில காரியங்கள் இது பொல்லாங்கு, இது வந்து தவறு, இது காரியங்கள் மோசம் அப்படின்னு நமக்கு எதெல்லாம் தோணுதோ அதை விட்டு நம்ம என்ன பண்ணணும், விலகி போகணும். சரி இல்லை நான் வந்து என்னது நான் அப்படியே தான் நான் இருப்பேன்னு சொன்னா ஒரு நாள் என்ன ஆயிடும், கிடைச்சிரும் இல்லை. வசனம் திருப்பி சொல்லு, பாவத்துக்கு நம்ம உதறி தள்ளி நம்ம என்ன பண்ணணும், ஓடணும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் 1ஆம் வசனத்தை சொல்லுது என்னது, ஓகே என்னது பாரமான யாவற்றையும், ஓகே பாவத்தையும் தள்ளி விட்டு, இன்னொன்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் எப்படி சொல்லுறோம், உதறி தள்ளி விட்டு, உதறி தள்ளி விட்டு இயேசுவுக்கு நேரா அப்படின்னா பரிசுத்தத்துக்கு நேரா நம்ம என்ன பண்ணோம், ஓட கடவோம் அப்படின்னு சொல்லிடுறோம் இல்லை. நான் யூஸ்வலாக ஒரு உதாரணம் சொல்லுவேன். இப்போது ஒரு காட்டில் நம்ம போயிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்க, காட்டில் போயிட்டோம், நம்ம தான் தனியாக போயிட்டுருக்குறோம், ஃபுல்லாக மரங்கள் இருக்குது இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்குது, மாலை மயங்கும் நேரம் போயிட்டுருக்குறோம். திடீர்னு போயிட்டுருக்கிற இடத்துல இல்லை ஒரு பாம்பு வந்து நம்ம மேலே விழுகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க, ஹலோ ஸ்னேக்கி அப்படின்னு சொல்லுவீங்களா, என்ன பண்ணுவீங்க, உதறி அது பாம்பா இல்லை கிளையா அப்படின்னு சொல்லி உதறி தள்ளி விட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், ஓடிப்போம். அதே மாதிரி தான் இங்கே சொல்லுதுன்னா பாவங்கள் நமக்கு அப்படி வரும்போது என்னன்னா நம்ம மனசில் அது ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அது நம்ம என்ன பண்ணோம், உதறி தள்ளி விட்டு நம்ம என்ன பண்ணோம், ஓடி போக வேண்டும். இப்போ சப்போஸ் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க, சரி அந்த பாம்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விட்டா அது என்ன பண்ணும், நம்மளை கொத்திரும் இல்லை, நம்மளை கொத்திரும், நமக்கு தான் இது பெரிய பாதிப்பாக இருக்கும். அதனால தான் வசனம் சொல்லுது பொல்லாங்காய் தோண்டுகிற காரியங்கள் எல்லாம் விட்டு என்ன பண்ணுங்க, விட்டு ஓடுங்கள், விலகுங்கள், ரன் அவே. இன்னொன்று ஒரு வசனம் உதறி தள்ளி விடுங்கள். ஏன்னா ஒரு சின்ன காரியம் சின்னதாக தான் வரும், சின்ன ஒரு என்னது ஈஸ்ட் என்ன சொல்லுவாங்க புலி எல்லாத்தையும் என்ன பண்ணும், கெட்டு போக பண்ணும் சின்ன காரியங்கள். அதனால தான் இது ஒரு சின்ன காரியம் தான் தானியலுக்கு இல்லை. யாராச்சும் கேட்குறவங்க இருக்காங்க, ஏப்பா நீ குடிக்கிற அப்படின்னு சொல்லலாம், அவனுக்கு சொல்லியிருக்கலாம் இது வந்து கம்பல்சரியாக குடிக்கணும் இல்லை, அதனால நான் குடித்தேன் அப்படின்னு சொன்னால் ஏதாச்சும் தவறு இருக்குதா இல்லை. ஆனால் அவர் அந்த இடத்துல என்னது ஒரு தீர்மானம் பண்ணார், இல்லை எவ்வளோ கம்பல்சரியாக குடிச்சு ஆகணும், குடிக்கலைன்னா அந்த காலத்தில் என்னென்னா ஒரு அடிமை வந்து ஒரு பண்ண சொன்ன காரியத்தை அவர் பண்ணலன்னு சொன்னால் கொன்றுவாங்க. எப்படி கொண்டு சிரஸ் என்னது தலையை வந்து என்ன பண்ணுவாங்க,
கட் பண்ணிடுவாங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலையில அவர் என்ன பண்ண, இல்லை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்ததுனால ஆண்டவர் என்ன கொடுத்தார், ஒரு ஃபேவரை வந்து அவர் கொடுத்தார். இல்லை இப்போ தானியேலை நம்ம பார்க்கும்போது என்னன்னா, அவர் ஒரு தீர்மானத்தை எடுத்தார். அங்கே வந்து அப்பா அம்மா இல்லை அவருக்கு, இல்லை அப்போ யார் கேட்குறவங்க யாராச்சும் இருந்தாங்களா? யாரும் பாஸ்டர் கிடையாது, சர்ச்சு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. பேபிலோனில் சர்ச்செல்லாம் இருந்ததா? எதுவுமே கிடையாது. அவர் என்ன பண்ண, ஒரு தீர்மானத்தை எடுத்து இருந்தார். இதனால அவருக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் அப்படி தீர்மானம் பண்ணதுனால, நான் வந்து தீட்டுப்படுத்த மாட்டேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணதுனால என்ன கிடைச்சதுன்னு பாருங்க. ஓகே பாருங்க, இங்க வந்து என்ன என்ன ரிசல்ட் பாருங்க. தானியேல் அப்படி ஒரு தீர்மானத்தை எடுத்ததுனால என்ன ஆசீர்வாதம் கிடைச்சது அவருக்கு? எல்லாத்துக்கும் 10 மடங்கு சமர்த்தராய் அவங்க காணப்பட்டாங்க. சின்ன ஒரு தீர்மானம் தான் அவருக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் வந்தது. நம்ம சில டைம் என்னது, சின்ன காரியங்கள் காம்ப்ரமைஸ்னா சரி பரவாயில்ல அப்படின்னு பண்ணதுனால அந்த 10 மடங்கு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளாம இன்னும் கீழே போயிருக்கோம். இல்லை நம்ம கீழே போயிருக்கிறோம். அதனால என்னன்னா, தீர்மானம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதெல்லாம் நமக்கு பொல்லாங்காய் தோணுகிறதோ அதை விட்டு நம்ம என்ன பண்ணணும், விலகி போக வேண்டும். ஓகே, நம்ம ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே இது எனக்கு வேண்டாம், இல்லை நான் இதை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னது நம்ம அது உதறி தள்ளிவிட்டு அதுக்கு நம்ம என்னது உடன்படவே கூடாது. நம்முடைய இருதயம் விரும்பினாலும் நமக்கு அது நோ சொல்லணும். ஓகே, ஏன்னா எது நம்ம இருதயம் என்னது, மாம்சம் வந்து எல்லாத்தையும் விரும்பும். ஆனால் நம்ம தான் மாம்சத்துக்கு எதிராக என்ன பண்ணும், நிற்கணும், ஆவின்படி நம்ம நடக்கணும். அப்போ தீர்மானம் என்னது, நம்முடைய இருதயத்தில் நம்ம எடுக்க வேண்டும். தானியேல் அந்த மாதிரி ஒரு தீர்மானம் எடுத்ததுனால அவர் என்ன ஆனார், 10 மடங்கு சமர்த்தராய் காணப்பட்டார். இல்லை அதே மாதிரி இந்த தீமை நிறைந்த இந்த உலகத்தில் நம்ம தீர்மானம் எடுத்து நம்ம வாழ வேண்டும். அதனால தான் வசனம் சொல்லுது, இல்லை நம்ம லூக்கா 21ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறது? லூக்கா 21:34. ஓகே, அதனால இங்க வசனம் கிளியரா சொல்லுது என்னன்னா, இந்த கடைசி காலத்துல இந்த மாதிரி எல்லாமே அவைலபிளா இருக்கும். சாப்பாடு அன்லிமிட்டட். நீங்க ஹோட்டல்ல பார்த்துருக்கீங்க, அன்லிமிட்டட் ஃபுட், அன்லிமிட்டட் நெட். இல்லை இப்போ பப்பு கிளப்ல பண்ண அன்லிமிட்டட் என்ஜாய், எல்லாத்தையும் என்னது அன்லிமிட்டடாக தான் என்னது இருக்குது. ஏன்னா கடைசி காலத்தினோட அடையாளங்கள். அதனால வசனம் சொல்லி, இதனால உங்க இருதயத்தை என்ன பண்ணாக்க, நீங்க பாரம் அடையாதபடிக்கு எப்படி இருங்க, எச்சரிக்கையா இருங்க. இந்த மாதிரி காரியங்கள் நீங்க பார்க்கும்போது வேண்டாம், அதுக்கு நீங்க விலகி இருங்க. இல்லை ஏன்னா அந்த நாள் எப்போ வேணா வரலாம். அதனால இந்த காரியங்களால பாரம் அடையாதபடிக்கு நீங்க என்ன பண்ணுங்க, எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கடைசி காலத்துல அவர் சொல்லியிருக்காரு. அதனால முக்கியமான காரியம் நமக்கு என்ன தேவை வேணும், தீர்மானம். எல்லாம் கரங்களை உயர்த்தி நம்ம எடுப்போம், சொல்லலாமா? தீர்மானம், தீர்மானம், எனக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுப்பேன். சரி, எல்லாம் கரங்களை உயர்த்தி எந்த காரியங்கள் வந்து நமக்கு இடரெல்லாம் இருக்கும், இந்த வேலை நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க, ஆண்டவர் நான் செய்ய மாட்டேன், இல்லை அதுக்கு நான் எதிராக நிற்பேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க. இந்த உலகத்தோடு நான் ஒத்த விஷயம் என்ன பண்ண மாட்டேன், நான் தரிக்க மாட்டேன், யாரும் பார்க்கல அப்படின்னு இருக்க மாட்டேன். நீங்கள் என்னை பார்க்குறீங்க, நீங்கள் என்னை ஆராய்ந்து அறிகிறீங்க, நான் இதுக்கு நான் விலகி ஓடுறேன். தீமையான காரியங்களை விட்டு நான் என்ன பண்ணுறேன், விலகி ஓடுறேன். இதை நான் விரும்ப மாட்டேன், அதை நான் வெறுக்கிறேன். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எல்லாம் சொல்லாம, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அதனால சொல்ல, ஆண்டவர் நான் இதை நான் வெறுக்கிறேன், ஆண்டவர் எனக்கு உங்களுடைய பயத்தை நான் தேர்ந்தெடுக்கிறேன். அந்த மாதிரி நம்ம தீர்மானம் செய்ய வேண்டும். சரி, முதலாவது தானியேல் என்ன செய்தாரு, தீர்மானத்தை எடுத்தார். ரெண்டாவது என்ன காரியங்கள் செய்தான்னு சொல்லி பார்க்கலாம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 17-18. ஓகே, ரைட். இந்த வசனத்தை தானியேலுடைய ஸ்டோரிஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய தெரியும். தானியேலுக்கு ஜெபிக்கிற நண்பர்கள் இருந்தாங்க. யார் இருந்தாங்க? ஜெபிக்கிற நண்பர்கள் இருந்தாங்க. அதே போல இந்த கடைசி காலத்துல நம்ம ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழனா, தனிக்காட்டு சிங்கமா இருந்தா நம்ம என்னது வெற்றியா வாழ முடியாது. நமக்கு யார் தேவை? ஐக்கியம் தேவை. சொல்லுங்க,
ஐக்கியம் தேவை. ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியம் தேவை. இது தானியேல் நல்லா புரிஞ்சிருந்தார். பாபிலோன்ல நான் தனியா நின்னா என்ன ஆயிடுவேன், நான் விழுந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு என்னது ஜெபிக்கிற ஒரு ஜெபக்குழு என்னது இருந்துச்சு. எப்பப்பெல்லாம் அவங்க அந்த டைம் கிடைக்கும் போது சேர்ந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அது முக்கியமா பகல் நேரத்தில் ரொம்ப பிஸியா இருக்குன்னா நைட்டு நேரத்தில் அவங்க என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ணாங்க. ஓகே, அப்போ இந்த கடைசி காலத்தில் ஒரு முக்கியமான சத்தியம் என்னன்னா, நம்ம தனியா இருந்தா நம்ம என்ன பண்ணிடுவோம், விழுந்து போயிடுவோம். இல்லை, அதனால நமக்கு என்ன தேவை, ஐக்கியம் நமக்கு தேவை. அதனால தான் வசனத்தை நம்ம என்னது வசனத்தை நம்ம பார்க்கலாம். எபிரேயர் 10:25 நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 10:25. ஓகே, புத்தி சொல்ல கடவோம். ஓகே ஓகே, இங்க வந்து வேதம் என்ன சொல்ல, புத்தி சொல்ல சொல்லியிருக்கு. எதுக்காக புத்தி சொல்ல சொல்லி இருக்குது, கூடி வருதல என்ன பண்ணக்கூடாது, விட்டுவிட கூடாது. இந்த கடைசி காலத்துல நம்ம ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும்னா எது ரொம்ப முக்கியம், கூடி வர்றது முக்கியம். இல்லை, அப்பப்போ நம்ம கூடி வரும். 7 நாளுக்கு ஒரு டைம் நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும், கூடி வரணும். இல்லை, 7 நாள் என்னது, அது மட்டும் இல்லை, இடையில நம்ம என்ன கூடி வந்து என்ன பண்ணும், ஒவ்வொருத்தருக்காக என்ன பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க. ஒருத்தருக்காக என்ன பண்ணுங்க, புத்தி சொல்லுங்க. ஏன்னா எல்லாமே ஒரே போட்ல பிரயாணம் செய்யறோம். எல்லாருக்கும் என்ன சோதனைகள் வருகிறது, எல்லாருக்கும் பிரச்சனைகள் வருகிறது. இல்லை, நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தரும் அடிக்கடி மீட் பண்ணி நம்ம என்ன உற்சாகப்படுத்தி கொள்ளணும். இங்க தானியேல் என்ன பண்ணாரு, அந்த மாதிரி நண்பர்கள் இருந்தாங்க. அவருடைய நண்பர்கள் பேரெல்லாம் தெரியுமா, என்ன பேரு, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அவங்க இருந்தாங்க. அதனால கூடி ஜெபிக்கும் போது அவங்க இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன பண்ணுச்சு, வளர்ந்தது. உங்களுக்கு தெரியுமா, இரும்பை என்ன பண்ணும், அயன் ஷார்பன்ஸ் அயன். அதுக்கு என்ன சொல்லுவாங்க, இரும்பை கருக்குமா, இரும்பை கருக்கு. அப்போ ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் என்ன பண்றான், ஷார்பன் பண்றான். அதான் நீதிமொழிகள் நம்ம பார்க்கணும். அதெல்லாம் சேர்ந்து வரும்போது நம்ம ஜெபிக்கும் போது என்ன பண்ணும், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை என்ன பண்ணுது, ஷார்பன் ஆகுது. அதனால கடைசி காலத்துல ஒரே ஒரு முக்கியமான சபை கூடி வருதல் நம்ம என்ன பண்ணக்கூடாது, விட்டு விடக்கூடாது. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, பிரதர் சிஸ்டர், கூடி வருது நீங்க என்ன பண்ணாதீங்க, வீட்டு கூட்டத்துக்கு வரது நீங்க என்ன பண்ணாதீங்க, ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வரது நீங்க என்ன பண்ணாதீங்க, முக்கியமா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வரக்கு நீங்க என்ன பண்ணாதீங்க, விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும், நீங்க மாட்டுனீங்கன்னு அர்த்தம். மாட்டுனீங்க, பிசாசு என்னது என்னது நைஸா உங்களை எடுத்துட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பா இருக்குது. இல்லை, கூட்டமா இருந்தா பிசாசு எதாவது செய்வானா, இல்லை நான் தனியாக இருக்கேன், எனக்கு இப்போ தான் ஆன்லைனில் இருக்குது, அப்படியே வீட்டில் இருந்து அப்படியே நான் பார்த்து அப்படியே வர்ஷிப் பண்ண சொன்னால் என்ன ஆகும், பிசாசு நைஸாக வந்து என்ன பண்ணிடுவா, தூக்கிட்டு போயிடுவா. இல்லை, அதனால நமக்கு என்ன, ஒவ்வொருத்தர் ஒரு தேவை. அதனால தான் ஆண்டவர் சபையை வைத்திருக்கிறார். ஒருத்தர் என்னது, நம்ம we need one another. நமக்கு ஒருவர் நமக்கு என்னது தேவைப்படுகிறார். அதனால தானியேலுக்கு அது புரிஞ்சதுனால தானியேல் என்ன பண்ணார், அடிக்கடி அவங்க ஜெபித்தாங்க. இதனால அவருக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைத்தது, கூடி ஜெபிக்கிறதுனால என்ன ஆசீர்வாதம் கிடைத்தது பாருங்க. 18 வாசிங்க. கூடி தானியேல் அந்த மாதிரி இடத்துல ஒரு பாபிலோன்ல அப்படி கூடி ஜெபித்ததுனால என்ன ஆசீர்வாதம் கிடைத்தது. ஓகே, அவன் கூடி ஜெபித்ததுனால எது வெளிப்பட்டது, மறைப்பொருள் வெளிப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு பேருக்கு வந்து தரிசனத்தை பார்க்கணும்னு விரும்புறீங்க, இல்ல வசனத்துல இருக்கிற மறைப்பொருள் எனக்கு வெளிப்படணும் எவ்வளவு பேர் விரும்புறீங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம், சேர்ந்து நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் எதை வெளிப்படுத்துவாரு, மறைப்பொருளை வெளிப்படுத்தும். நிறைய ஆழமான காரியங்கள் சத்தியப்படுத்தும். இதுல வந்து வரப்போகின்ற காலத்தை குறித்து ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, திட்டமும் தெளிவுமாக ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, வெளிப்படுத்துவார். மஞ்சூருக்கு என்ன ஆக போகுது, இல்லை என்ன நடக்க போகுது, சபையில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி தனியாக ஜெபிக்கும் போது, கூடி ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக ஆண்டவர் என்ன பண்ணுவார், வெளிப்படுத்துவார். எவ்வளோ பேர் இது விசுவாசிக்கிறீங்க, நம்ம கூடி ஜெபிக்கும் போது ஆண்டவர் எல்லாத்தையும் வெளிப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்ம கூடி வந்து என்ன பண்ணோம், ஜெபிக்கும் போது கர்த்தர் நிறைய மறைப்பொருளை நமக்கு என்ன பண்ணுவார், வெளிப்படுத்தும். இந்த காரியங்கள் யாருக்கு நல்லா புரிஞ்சிருந்தது, தானியேலுக்கு புரிஞ்சதுனால அடிக்கடி அவங்க என்ன பண்ணாங்க, ஜபம் பண்ணாங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பசங்க, பிரதர் அடிக்கடி ஜபத்தில் கூடி வருகிறீங்களா, இல்லை எஸ்கேப் ஆயிடுறீங்களா, யார் கேட்க மாட்டீங்களா? பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொன்னீங்க, அடிக்கடி கூடி வருகிறீங்களா, இல்லாட்டி அடிக்கடி விட்டு ஓடுறீங்களா, விட்டுட்டு ஓடுறீங்களா? ஓகே, இல்லை அதெல்லாம் என்ன பண்ணணும், கூடி வரணும். சரி, இது 2வது காரியம். சரி, 3வது காரியத்தை நம்ம பார்க்கலாம். தானியேல் 6 அதிகாரம் 10 வசனம். தானியேல் 6 அதிகாரம்
10. ம் ஓகே. இங்க நம்ம பார்க்கும்போது தானியேலுடைய காரியங்கள் வந்து பார்க்கும்போது என்னன்னா, சரி நம்ம சர்ச்சில் தான் ஜெபம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சும்மா இருந்தாரா? அப்புறம் தனியா என்ன பண்ணாரு? அவருக்குன்ட்டு ஒரு ஜெப நேரம் இருந்தது, ஜெபம் நேரம் இருந்தது. எவ்வளவு நேரம் அவர் ஜெபம் பண்ணாரா? 3 வேளை என்ன பண்ணாரு? எருசலேமுக்கு நேரா, இன்னும் சொல்லும்போது பரலோகத்துக்கு நேரா கரங்களை விரித்து அவர் என்ன பண்ணாரு? ஜெபம் செய்தார். இல்லை, அதுதான் இந்த வசனத்தை பார்க்கணும். இயேசு கிறிஸ்து கூட இந்த காரியங்கள் ரொம்ப தெளிவாக சொன்னார் தனி ஜெபத்தை குறித்து. லூக்கா 21:36 லூக்கா 21:36 ம் 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 ஓகே. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி என்ன பண்ணுங்க? விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லி இயேசு வந்து சொல்றார். அப்போ என்னது? கூட்டு ஜெபம் மட்டும் என்னது முக்கியத்துவம் கிடையாது. நம்ம தனியா என்ன பண்ணோம்? ஜெபிக்க வேண்டும். இல்ல நம்ம இங்க வேதத்தின் படி தனி ஜெபம் எவ்வளவு மணி நேரம் பண்ணணும்? மத்தேயு 26:41 வாசிங்க பார்க்கலாம். 26:41 மத்தேயு 26:41 ஓகே. மேல படிங்க. இயேசு வந்து சீஷர்கள் கிட்ட கேட்டார். என்ன சொன்னாரு? 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? அப்ப இயேசு எதை எதிர்பார்க்கிறார்? ஒவ்வொரு விசுவாசுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்? 1 மணி நேரம் என்ன பண்ணணும்? நம்ம ஜெபிக்கணும். 1 மணி நேரம் நம்ம ஜெபிக்கலன்னா நம்ம எதுல விழுந்து போயிடுவோம்? சோதனையில நம்ம விழுந்து போயிடும். அதனால தான் சொன்னா, சோதனைக்கு விழுகாம இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? அட்லீஸ்ட் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. திடீர்னு பார்த்தா என்ன பண்ண, நான் இந்த பாவத்துல விழுந்துறேன் அப்படின்னு சொன்னா எது ப்ராப்ளமா இருக்குன்னா, ஆண்டவரோட ஜெபம் பண்றதுல என்னது குறைவு இருக்கிறதுனால இந்த மாதிரி காரியங்கள் அடிக்கடி நம்ம என்ன பண்றோம்? வலுவி போகிற இருதயம் இல்ல, வலுவி போய் கொண்டு இருக்கிறோம். அதனால முக்கியமான காரியம் என்னன்னா, நம்ம அடிக்கடி நமக்கு ஒரு டைம் ஆஃப் ப்ரேயர் நமக்கு தேவை. ஆமென், ஹல்லேலூயா. மினிமம் எவ்வளவு மணி நேரம் நம்ம ஜெபம் பண்ணோம்? 1 மணி நேரம். ஒரு விசுவாசி என்ன தனியா ஜெபம் பண்ணி. தானியேல் எவ்வளவு வேலை ஜெபித்தாரு? 3 வேலை. நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு வேலை 20 நிமிஷம் எடுத்திருப்பார். காலையில 20, மதியானம் 20, சாயங்காலம் 20. 1 மணி நேரம் ஆயிடுச்சா? அது மாதிரி என்ன 20 நிமிஷம், காலையில் ஒரு 20 நிமிஷம் பாடல் பாடி ஜெபம் பண்ணி ஜெபிக்க வேண்டும். இல்லை, மத்தியானத்தில் 20 நிமிஷம், நைட்டில் 20 நிமிஷம், 1 மணி நேரம் என்ன பண்ணலாம் நம்ம ஜெபம். அதுக்கு மேலே ஜெபம் பண்ணலாம் நம்ம. இல்லை, பிகினிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 20 நிமிஷம் அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணால் நம்ம என்னது 1 மணி நேரத்தை நம்ம ஜெபிக்கலாம். தானியேலுக்கு இந்த காரியங்கள் தெரிஞ்சதுனால நிறைய சோதனைக்கு அவர் என்ன பண்ணாரு? தப்புவிக்கப்பட்டார். இல்லை, வசனத்தை பார்க்கும்போது அவருக்கு நிறைய சோதனைகள், தானியேலுக்கு நிறைய சோதனைகள் வந்துச்சா இல்லையா? என்னென்ன சோதனைகள் வந்துச்சு? தானியேலுக்கு வந்த சோதனைகளை சொல்லுங்க. என்னென்ன சோதனைலாம் வந்துச்சு? சிங்க கெபில எக்ஸாம்பிள் என்னது? இல்லை, நீ வந்து இந்த சிலையை நீ வழங்கலட்டினா நீ எங்க போடப்படுவாய்? சிங்க கெபில போடப்படுவாய். அவர் அதுக்கு பயந்தாரா? இல்லை, அவர் வழக்கம் போல அப்படி பண்ணிட்டு இருந்தாரு. சிங்க கெபில போட்டாங்க, சிங்கம் அவரை பட்சித்ததா? இல்லை. இல்லை, அதுதான் ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது எதுவுமே நம்மளை என்ன பண்ணுது? அசைக்க முடியாது. எதுவுமே நமக்கு விரோதமா நிற்க முடியாது. ஏன்னா கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். இல்லை, அதனால அப்போ இதுல முக்கியமான காரியம், இந்த கடைசி காலத்துல ஒவ்வொருத்தரும் என்னன்னா 1 மணி நேரம் நம்ம என்ன பண்ணோம்? ஜெபிச்சே ஆகணும். இட் இஸ் அ மஸ்ட். பரவாயில்ல அப்படின்ட்டு இல்லை, கண்டிப்பா நம்ம என்ன பண்ணோம்? ஜெபிக்க வேணும். இப்போ வந்து ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டுல இன்னொன்று ஒரு புதிய கிஃப்டை கொடுத்துருக்காரு. என்ன? ஆவியில ஜெபம் பண்றது. இல்லை, ஸ்பீக்கிங் இன் டங்ஸ். ஆவியில் என்னது? நம்ம ஜெபம் பண்ணோம். நம்ம சில டைம் நம்ம சோர்வாக இருக்கலாம், இல்லை ரொம்ப பலவீனப்பா பண்ண. அடிக்கடி பைக்கில் போகும்போது நம்ம டங்ஸில் ப்ரேயர் பண்ணி என்னது ஜெபம் பண்ணலாம். இல்லை, வேலை செய்யும் போது நம்ம என்ன பண்ணலாம்? அந்நிய பாஷையில் ப்ரேயர் பண்ணி நம்ம செய்யலாம். இல்லை, கிச்சனில் வேலை செய்யும் போது அந்நிய பாஷையில் பேசி நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம செய்யலாம். இது மாதிரி நிறைய காரியங்கள் ஆண்டவர் நம்ம கொடுத்தது. இதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். சும்மா அப்படியே உட்காந்துட்டு இருந்தீங்க, மனசுக்குள்ள என்ன சிந்தனை ஓடும்?
வேண்டாத சிந்தனை, ஆகாத சிந்தனை, ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் யோசனை பண்ணி என்னது நம்ம நிறைய பாவத்தை நம்ம என்ன பண்ணிடுவோம், விழுந்து போயிடுவோம். நீங்க யோசனை பண்ணி பாருங்க, நம்ம சர்ச்ல சபைக்கு வராததுனால எவ்வளவு பேர் எவ்வளவு ப்ராப்ளம்ல மாட்டியிருக்காங்க. இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. சபைக்கு வராததுனால, சபையை ஒரு என்னது அவங்க தனிப்பட்ட ஒரு ஜெபிக்காததுனால, ஆண்டவருக்கு விட்டு விலகி போனதுனால எவ்வளோ பேர் மறிச்சிருக்கிறாங்க. ரீசெண்டாக நிறைய காரியங்கள் நான் கேள்விப்படும்போது சில பேர் சூசைடே பண்ணியிருக்கிறாங்க. இல்லை, நிறைய காரியங்கள் டிப்ரெஷனில் பயங்கரமான காரியங்கள் போயிருக்காங்க. ஆனால் இந்த சோதனையில் விலகாமல் இருப்பதற்கு நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரும் ஜெபிக்க வேண்டும். தானியேல் இந்த காரியங்கள் அவர் நல்லா புரிந்ததுனால அவர் ஜெபித்தார். அதனால எல்லா சோதனையும் அவர் என்ன பண்ணாரு, தப்பு வைக்கப்பட்டார். ஓகே, 4வது தானியேல் என்ன பண்ணார் சொல்லி நம்ம பார்க்கலாம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 2-3. ரைட், எஸ் எஸ், நம்ம போதும். இந்த 9ஆம் அதிகாரம், தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் தானியேலுக்கு எவ்வளோ வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 90க்கு மேலே, 90 வயசு, 90க்கு மேலே இருக்கலாம். அந்த வயதில் அவர் என்ன செய்து ஜெபிக்கிறாரு, உபவாசம் போட்டு வசனத்தை படித்து அவர் என்ன பண்ணாரு, ஜெபம் பண்ணுகிறத நம்ம பார்க்குறோம். இது அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. இப்போ இந்த பைபிளில் அவர் என்ன பண்ணாருன்னா, ஆண்டோடைய வசனத்தை படிச்சாரு, உபவாசத்துல என்ன பண்ணாரு, ஜெபம் பண்ணார். எதுக்காக ஜெபம் பண்ணாருன்னா, ஆண்டவரே உங்கள் வாக்குத்தத்தம் என்ன பண்ணணும், நிறைவேறணும். நீங்க சொன்னீங்களா 70 வருஷம் அவங்க அடிமைத்தனமா பாபிலோன்ல இருப்பாங்க, நீங்க சொன்னீங்க 70 வருஷம் முடிய போகுது, உங்க ஜனங்களை நீங்க என்ன பண்ணுங்க, விடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, அவருக்காக ஜெபம் பண்ணாரா? ஆண்டவரே பிள்ளைங்க, அவர் கல்யாணம் ஆச்சா இல்லையா நமக்கு தெரியல, பிள்ளைங்களை ஆசீர்வாதம் அப்படின்னு ஜெபம் பண்ணார்? இல்ல. ஆண்டவரே நீங்க சொன்ன வாக்குத்தத்தம், நீங்க எழுப்புதலை அனுப்புவேன்னு சொன்னீங்களே, காலங்கள் நிறைவேறிச்சு, நீங்க அனுப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு 90 வயதுல அந்த விடுதலைக்காக அவர் என்ன பண்ணார், உபவாசத்தோடு அவர் ஜெபம் பண்ணார். 90 வயசுல அப்படி இருக்க முடியுமா? இல்ல. அவர்னால முடிஞ்சது என்ன பண்ணாரு, வாசித்து ஜெபம் பண்ணார். இது அவர் எந்த இடத்துல பண்ணார், பாபிலோன்ல அவரு இந்த காரியங்களை பண்ணார். அதே போல அதனால அவர் ஜெபம் பண்ணதுனால என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் நீங்க பாருங்க, பார்க்கலாம். என்னென்ன காரியங்கள் ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தினார். உபவாசத்தோடு 90 வயசுல உபவாசத்தோடு அவர் ஜெபம் பண்ணதுனால ஆண்டவர் அவருக்கு எதெல்லாம் வெளிப்படுத்தினார், வருங்கால குறித்து ஆண்டவர் என்ன பண்ணாரு, வெளிப்படுத்தினார். இல்ல, இயேசு கிறிஸ்து இன்னும் என்னது 2ஆம் வருகை குறித்துதான காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ணாரு, வெளிப்படுத்தினார். எவ்வளவு பேருக்கு ஆண்டவர் அந்த அப்பேற்பட்ட கடைசி கால வெளிப்பாடு வேணும்னு சொல்லி விரும்புறீங்க? இல்ல, எவ்வளவு பேர் விரும்புறீங்க? அப்ப நம்ம என்ன செய்யணும், தானியேல் மாதிரி உபவாசத்தோடு ஆண்டவர் சமூகத்தை விழுந்து கிடைக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, பல வெளிப்பாடுகளை ஆண்டவர் நமக்கு தருவார். எவ்வளவு பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? கண்டிப்பா ஆண்டவர் என்ன பண்ண, இந்த வெளிப்பாடுகளை ஆண்டவர் நமக்கு தருவார். தானியேல் அது என்னது ரொம்ப தெளிவா அவர் புரிஞ்சதுனால இந்த காரியங்களை அவர் செய்தார். ஓகே, நம்ம மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். நம்ம எதுக்கு பைபிளை படிக்கணும்? கடைசி காலத்துல இப்ப தானியேல் பார்க்கும்போது அவர் வேதத்தை படிச்சாரு, உபவாசம் செய்தாரு அப்படின்ட்டு இருந்துச்சு இல்லையா? வயதான காலத்துலயும் அவர் என்ன பண்ணாரு, எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு எல்லாமே தெரியும்ட்டு இல்லை, அப்போ கூட அவர் என்ன பண்ணார், வேதத்தை வாசித்து அவர் உபவாசம் பண்ணி ஜெபித்தார். ஏன் நம்ம அந்த கடைசி காலத்துல வேதத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஓகே, நம்ம அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு வசனம். ஓகே, முடிவு பரிந்தம் நிலைநிறுத்தம் வச்சுக்கணும். அந்த சாப்டர்ல மேலே கீழே நம்ம படிக்கும்போது என்ன, கடைசி காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். நானே கிறிஸ்துன்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வஞ்சிப்பாங்க. இல்ல, இவங்களுக்கு தப்பணும்னா ஒரே ஒரு வழி என்னது, ஜபமா? ஜபம் பண்ண போது அப்படி தப்பித்து கொள்ளலாமா? இல்ல, நம்ம வசனத்துல உறுதியா இருக்கணும். வசனம் நமக்கு
தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற காலம் இல்லை, ரட்சிக்கப்பட்டவங்களையும் என்ன பண்ண வஞ்சிக்கிற காலமா இருக்கிறதுனால நம்ம வசனத்துக்குடைய தெளிவு நமக்கு என்ன பண்ணணும், நமக்கு இருக்கணும். அதனால தான் வசனத்தை நம்ம அதிகமா நம்ம படிக்கணும் இல்லை. வசனத்தை இப்போ வந்து நிறைய டெக்னாலஜி வந்திருக்கு. வசனத்தை நம்ம என்ன பண்ணலாம், மொபைலில் போட்டு என்ன பண்ணலாம், நம்ம கேட்கலாம் இல்லை. வசனத்தை நம்ம படிக்கணும். நம்ம வசனத்தை படிக்காம இருந்துட்டோம்னா ஈஸியாக நம்ம எதில் விழுந்து போயிடுவோம், கள்ள உபதேசத்துல நம்ம விழுந்து போயிடுவோம். ஆமென், ஹல்லேலூயா. இல்லை அதனால என்ன பண்ணுவோம், வசனத்தை வந்து நம்ம என்ன தேடி வாசியுங்கள். வசனத்துக்கு நம்ம அதிகமா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணார், பல காரியங்களை நமக்கு என்ன பண்ணார், வெளிப்பாடுதலை நமக்கு தருவார். இல்லாட்டி நம்ம என்ன பண்ணுவோம், வசனத்தை மட்டும் நம்ம வாழ்க்கையில் இல்லாட்டினா சாதாரண கள்ள உபதேசங்களுக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம், விழுந்து நம்ம போயிடுவோம். இது தானியேலுக்கு தெரிஞ்சதுனால வயதான காலத்துல கூட அவர் என்ன பண்ணாரு, வசனம் படித்தார், வாசித்தார், உபவாசம் பண்ணினார், ஜெபம் பண்ணினார். இது அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ண, நிறைய வெளிப்பாடு அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதனால நம்மளும் என்ன பண்ணணும், இந்த கடைசி காலத்து இந்த இல்லை வசனத்துக்கு நம்ம அதிகமாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஓகே, நம்ம அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு கடைசியாக தானியேல் இந்த பாபிலோனில் இருக்கும்போது அவர் என்னென்ன காரியங்கள் செய்தான்னு சொல்லிப்பாங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் படிக்கலாமா? தானியேல் 6ஆம் அதிகாரம். ஓகே ரைட், நம்ம இந்த வசனத்தை நம்ம ஃபுல்லாக படிக்க வேணா, அங்கே இருக்கிற காரியங்கள் சொல்கிறேன். இப்போ தானியேல் வந்து எங்கே இருக்காருன்னா என்னது, இப்போ பாபிலோனில் இருக்கிறாரு, ஒரு அரசாங்க பதவியில் வந்து என்ன பண்ண இருக்கிறார். ஓகே, அவர் வந்து என்னன்னா ஆண்டவருடைய வசனத்தின் படி அவர் எல்லா காரியங்களும் என்ன பண்ணார், செய்துட்டு இருக்கிறார். ஆண்டவருடைய வசனத்தின் படி அவர் வாழ்க்கையே நடத்திட்டு இருந்தார். அப்போ புறஜாதிகள் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்களா? புறஜாதிகள் இப்போ நீங்கள் பாருங்க, நீங்கள் வந்து உண்மை பேசுறீங்க, ஆண்டவருக்கு சத்தியமாக செய்றீங்க, உங்கள் வேலை செய்யும் போது உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்கள என்ன பண்ணுவாங்க, பொறாமப்படுவாங்க. இவன் இருந்தால் நம்ம லஞ்சம் வாங்க முடியாது, இவன் இருந்தால் தவறான காரியங்கள் நம்ம ஏமாற்ற முடியாது, இவனை தூக்குனா தான் என்னது நம்ம எல்லாம் செய்ய முடியும், இவன் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், நம்மளை தூக்கத்தான் நினைப்பாங்க இல்லை. அதனால தான் நிறைய இடத்துல கிறிஸ்தவங்களை வேலைக்கு வைக்கிறது, ஏன்னா இவங்க உண்மையாக செய்வாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கூட இருக்கிறவங்களே தூக்கி போட்டுருவாங்க. அது மாதிரி காலகட்டத்தில் இங்கே இவருக்கு வந்து என்ன பண்ண, ஒரு உபத்திரம் வருது இல்லை. கூட இருக்கிறவங்களே என்ன பண்ணுறாங்க, அவருக்கு விரோதமாக பிளான் பண்ணி ராஜாக்கள தவறாக சொல்லி இந்த மாதிரி காரியங்களை பண்ண, ஃபால்ஸ் அலிகேஷன், இவர் பண்ணாத காரியத்தை இவர் பண்ணதாக சொல்லி இவரை வந்து மெயின் கோல் என்னன்னா அவர் அந்த இடத்துல இருந்து தூக்கி இவங்க என்ன எல்லாம் அட்டுழியம் பண்ணணும், அதுதான் அவங்களுடைய கோலாக இருந்தது இல்லை. அந்த மாதிரி எல்லா பிளான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசி காலத்தில் இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும். நீங்கள் என்னுடைய நாமத்தினால நீங்கள் தவறாக என்ன பண்ணப்படுவீங்க, you will be accused falsely. accused falsely தவறாய் பொய்யாய் ஜனங்க உங்களை என்ன பண்ணுவாங்க, குற்றப்படுத்துவாங்க. எதனால குற்றப்படுத்த, நீங்க அந்த இடத்துல இருந்தீங்கன்னா அவங்க தவறு செய்ய முடியாது. அதனால நம்மளை தூக்குறதுக்காக பல பிளான்ஸ் பண்ணுவாங்க. இங்க தானியேலுக்கு அப்படி நடந்துச்சா? நடந்தது. ஆனா அவர் வந்து சரி இப்படியெல்லாம் இருக்கு, சரி நம்ம அவங்களோட ஒத்து போயிடலாம் அப்படின்ட்டு இருந்தாரா? இல்லை, அவரு வழக்கமா எப்படி பண்ணமோ அப்படி பண்ணிட்டே இருந்தார். அதனால அவருக்கு வேதனைகள் வந்துச்சா? இல்லை. சிங்கக்கேபில போட்டாங்களா? போட்டாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்ண, அவங்க நீதிக்காக நின்னதுனால ஆண்டவர் அவருக்காக என்ன பண்ணாரு, யுத்தம் செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு இந்த கடைசி காலத்துல அப்பேற்பட்ட பீப்புள் தேவை, அப்பேற்பட்ட ஜனங்கள் தேவை. ஆண்டவருடைய சத்தியத்திற்காக, ஆண்டவருடைய நீதிக்காக நிற்கின்ற ஒரு சந்ததி தேவை. ஆமென். நம்ம தான் ஆண்டவருடைய நீதிக்காக நிற்கணும். உலகத்தோட ஒத்த வேஷம் தரிக்கணுமா இல்லை ஆண்டவருக்காய் நிற்கணுமா? நிற்கணும். இல்லை, ஆண்டவருக்காய் நிற்கும் போது உபத்திரம் வருமா வராதா? வரும். வந்தா உபத்திரம் நம்மளை ஜெயிக்குமா? ஜெயிக்காது. இல்லை, நம்ம அது அவ்வளோ கடைசி என்னது, நம்ம எது வந்தால் ஆண்டவர் நம்ம என்ன பண்ண விடுவிப்பார். சிங்க கேபியில போட்டாலும் சரி, அக்னி சூளையில போட்டாலும் சரி, ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார், காப்பாற்றுவார். இல்லை, நம்ம அதில் வசனம் சொல்லுது என்னதுன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்போ எல்லாமே பிறகு எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்ம கூட கொடுப்பார். இல்லை, நம்ம எப்போ நீதிக்காக உபத்திரப்படும் போது நமக்கு எந்த பாதிப்பும் ஆகாது. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நீதிக்காக நிற்கும் போது நமக்கு ஏதாச்சும் பாதிப்பு ஆகுமா? ஆகாது. ஆனா யாரு நமக்கு விரோதம் வர அவங்களுக்கு தான் ஐயோ. இடரல் வருது நல்லது, ஆனா யாரு என்னது யாருனால வருதோ அவங்களுக்கு என்னது
ஐயோ. இப்போ இங்க தானியேலுடைய கேஸ்ல பார்க்கும்போது அவருக்கு விரோதமா நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ஆலோசனை பண்ணி அவர் சிங்க கபில போட்டாங்க. கடைசியில யாரு சிங்கத்தினால பட்சிக்கப்பட்டாங்க? யாரெல்லாம் அவர் தவறா சொல்லப்பட்டாங்க, தவறா சொல்லி அவர் போடுறதுக்காக பண்ண அவங்க தான் என்ன பண்ணாங்க, பட்சிக்கப்பட்டாங்க. அதனால தான் வசனம், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போய் உங்களுக்கு நியாயத்தில் இருமும் எந்த நாவையும் நீங்க நம்ம என்ன பண்ணுவோம், குற்றப்படுத்துவோம். அப்படித்தான் ஆண்டவர் செய்வார். நம்ம எல்லாத்தையும் தலைகீழமாய் மாற்றுகிறவர்கள், உலகத்தை தலைகீழா மாற்றுகிறவங்க. நமக்கு விரோதம் வந்தா அது அவங்க தலையில என்ன பண்ணிடுவோம், ஆண்டவர் போடுறதுக்கு ஆண்டவர் செய்வார் இல்ல. அதனால இந்த காரியங்கள் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்கள். சரி, தானியேல் இந்த பாபிலோன்ல செய்த 5 காரியங்கள் நம்ம திருப்பி நம்ம பார்க்கலாம். என்னென்ன காரியங்கள் செய்தாரு? பாவம் நிறைந்த பாபிலோன்ல அவர் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றதுக்கு என்னென்ன காரியங்கள் செய்தாரு? நம்பர் 1, அவரு தனக்குள்ள அவரு ஒரு தீர்மானத்தை செய்தார். நம்பர் 2 என்ன செய்தார்? ஜெபம் பண்ணினார்ல. அவருக்கு ஜெபிக்கின்ற நண்பர்களை சேர்த்து கூட கூடி வருகிறதுல அவர் என்ன பண்ணல, விட்டு விடல. அவங்க சேர்ந்து என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தானியேல் என்ன பண்ணாரு, சேர்ந்து ஜெபிக்கிறது மட்டும் இல்ல, அவரு தனிப்பட்ட விதத்துல என்ன பண்ணாரு, ஜெபம் பண்ணார். ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணாரு? 3 வேளை அவர் என்ன பண்ணாரு, ஜெபம் பண்ணாரு. அதுக்கப்புறம் 4வது அவர் என்ன பண்ணாரு, ஜெபம் பண்றதோடு நிறுத்திட்டாரா? இல்ல, வயதான காலம் ஆனாலும் சரி வசனத்தை என்ன பண்ணாரு, வாசிக்க ஆரம்பிச்சார், உபவாசம் எடுக்க ஆரம்பித்தார் இல்ல, உபவாசம். அதனால ஆண்டவர் என்ன பண்ண, நிறைய வெளிப்பாடுகளை கொடுத்தார். அப்போ இந்த கடைசி காலத்துல ஜெபம், வேதம் வாசிப்பு, உபவாசம் இது ரொம்ப முக்கியம். இது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பிராக்டிஸா நமக்கு இருக்கணும் இல்ல. அப்புறம் தானியேல் அந்த மாதிரி காரியங்கள் செய்தார். 5வது அவர் என்ன பண்ணாரு, நீதிக்காக அவர் என்ன பண்ணாரு, உபத்திரம் படுவதற்கு அவர் என்ன பண்ணாரு, he was willing to suffer for the righteousness. அப்படி என்ன சொல்லுவாங்க, அப்படி நீதிக்காக துன்பப்படுறதுக்கு அவர் என்ன பண்ணாரு, தயாரா இருந்தார் இல்ல. தயாரா, எதுக்கும் பயப்படல, நான் ஆண்டவருக்காக நிக்கிறேன்னு சொல்லி தயாரா இருந்ததுனால கர்த்தர் அவர்களுக்காக என்ன பண்ணாரு, யுத்தம் செய்தார். எவ்வளவு பேர் இந்த பாவம் நிறைந்த உலகத்துல தானியேலை போல வாழ்வேன்னு சொல்லி எவ்வளவு பேர் தீர்மானிக்கிறீங்க? ஆமென். அப்பேற்பட்ட ஜனங்க தேவை. சரி, இந்த வேளை நம்ம இருக்கிற இடத்துல நம்ம எல்லாம் எழுந்து நின்று நம்ம கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்கலாமா? நம்ம இதெல்லாம் ஒரு நிழலா இருக்குது. இதெல்லாம் ஆண்டவர் நம்ம வேதத்துல எழுதி கொடுத்திருக்கிறார். நம்ம எப்படி வாழணும், எப்படி இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் எல்லா காரியங்களும் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த வேளை கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்கலாமா? ஹalleluya. கமான், கொஞ்ச நேரம் நம்ம அந்நிய பாஷையில் நம்ம பேசுவோமா? ஹalleluya. ரபலா ஷகதலா ரபலா கரதரு ரபா கரமானா ஷ. எல்லாரும் வாய்கள் திறந்து கொஞ்ச நேரம் ஜெபிப்போமா? ஓ ரிபா ஷகதலா ரபலா கரோதுலு ரிமெனி கரதன ரபா ரிமானா ஷிங்க. அந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிப்பதற்காக நம்ம அழைக்கப்படலை, நம்ம உலகத்துக்கு எதிர்த்து நிற்பதற்காக ஆண்டவர் நம்ம அழைத்திருக்கிறார். சின்ன சின்ன தீர்மானங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு ஒரு தீர்மானம் தேவை. தீமை எதெல்லாம் தீமையா இருக்குது அதை நம்ம உதறி தள்ள வேண்டும், விட்டு விலக வேண்டும் சொல்லி ஆண்டவருடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அதனால இந்த வேளை நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போமா? தாவீது சொன்னப்ப, ஆண்டவரே என்னை ஆராய்ந்து அறியும், ஆண்டவரே வேதனையாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டென்றால் நீதியின் வழியில் என்னை நடத்துங்கப்பா. ஹalleluya. எல்லாம் நம்ம ஜெபிப்போமா? கமான் சர்ச், எல்லாரும் ஜெபிக்கலாம். வாய்களை திறந்து நம்ம ஜெபிப்போம். ஓ ரிபா ஷகதல ரபல கரதன ரபா ஓ ரியாமன ஷியால ரதலு ரிபெரி கரதன ரபா. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஹalleluya. ஆண்டவரே உலகத்தினுடைய காரியங்கள் நாங்கள் எதிர்த்து நிற்க வேண்டிய பலன் எங்களுக்கு உண்டாவதாக ராஜா. தீர்மானிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, நாங்கள் அடிக்கடி பாவத்துல விழுகின்ற வாழ்க்கையில ஒரு ஆண்டவரே பன்றியை போல இல்லப்பா, வழுவி போகின்ற இருதயம் இல்லை ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நாங்க உங்க சமூகத்துல தரித்திருப்போம் ஆண்டவரே. 1 மணி நேரம் உங்களுடைய சமூகத்துல நாங்க தரித்திருப்போம்ப்பா. ஹalleluya. எல்லாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே என்னை காத்துக்கொள்வீராக ராஜா, காத்துக்கொள்வீராக ராஜா. இறுதி வரை நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஹalleluya. இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணேன்னு சொல்லிட்டு அதனால நான் நாளைக்கு நான் ஜெபம் பண்ணுவேன் இல்லை. எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபத்துல நம்ம வளரணும், நம்ம ஜெபிக்க வேண்டும். இந்த மேல ஜெபிப்போம். ஆண்டவரே ஹalleluya. ரிகதல ரபர ஷகதல ரபா. ஆண்டவரே எங்க ஜெபாவை எங்க மேல ஊற்றுங்கப்பா. ஹalleluya. வசனத்தை வாசிக்கின்ற வாஞ்சையினால எங்களை நிரப்புங்க. தானியேல் வயதான காலம் ஆனாலும் சரி அவர் வாசித்தாரு, ஜெபித்தாருன்னு சொன்னாங்க பார்த்தோம். இப்போ எங்கள் கண்ணெல்லாம் நல்லா இருக்குது, சரீரம் எல்லாம் நல்லா இருக்குது, உபவாசிக்கலாம், நாங்கள் பைபிள் வாசிக்கலாம். ஆண்டவரே நிறைய ஆண்டவரே
நிறைய ஆண்டவரே பலனை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவர். ஆனால் நாங்கள் ஆண்டவரே ஜெபிக்காம வேதம் வாசிக்காம இருக்கிறோம். எங்களை மன்னிங்க ஆண்டவரே. தானியேலை போல கண்ணு மங்குனாலும் நான் வேதத்தை படிப்பேன், சரீரம் பலவீனப்பட்டாலும் நான் உபவாசிப்பேன் அப்படின்னு சொன்னனால அவருக்கு நிறைய வெளிப்பாடுகளை கொடுத்தீரு. இந்த பாபிலோன்ல பாவம் நிறைந்த ஒரு உலகத்துல ஒரு பரிசுத்தமா வாழ்வதற்கு தானியேலுக்கு கிருபை செய்தீங்களே, அதே போல எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எல்லா கரங்களை உயர்த்தி நம்ம கேட்போமா? ஹalleluya. come on church. இனி காலம் செல்லாது, எப்போ வேணா நடக்கலாம், இந்த வார்த்தை என்ன வேணா சம்பவிக்கலாம். நம்ம குக்கருக்கு கூட கேரண்டி கொடுங்க, ஆனால் வாழ்க்கைக்கு கேரண்டியே கிடையாது. இந்த மாதிரி ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா, நாங்கள் உண்மை உறுதியை பற்றி கொள்வோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே எனக்கு உதவி செய்தருளுவீராக ராஜா. எங்களை திடப்படுத்துவீராக ராஜா. உலகத்தினுடைய காரியங்களை நாங்கள் வெறுக்கிறேன். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எல்லாம் சொல்ற ஆண்டவரே, தீமையாய் தோன்றுகிற காரியங்களை நான் விட்டு விடுகிறேன் ஆண்டவரே. பாவமான யாவற்றையும் பாரமான யாவற்றையும் நான் உதறி தள்ளிவிட்டு விசுவாச துவங்குகிற ஒரு முடிக்கிறோமாகிய இயேசுவை நோக்கி நாங்கள் பொறுமையோடு நாங்கள் ஓடுகிறோம்ப்பா, ஓடுகிறோம் ராஜா. ஹalleluya. ரிபாரா ஷகதல ரப லகரதல ரபா ஓ ரீமானா ஷீரி திரியாந்தலு ரபா. ஹalleluya. ஆண்டவரே எல்லா கரங்களை உயர்த்தி சொல்ல, ஆண்டவரே நான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ எங்களை பிரித்தெடுத்தீங்களே, நான் பரிசுத்தமாய் வாழ எங்களை கிருபை தருவீராக ராஜா. கிருபை தருவீராக ராஜா. ஆவியானவரே நீங்க எங்களுக்கு உதவி செய்ய ரெடியா இருக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றி இயேசு ராஜா. ஹalleluya ஹalleluya. எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கால வேலைக்காக உமக்கு நன்றி. இந்த வாரத்தில் நீங்க வெளிப்படுத்தின சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி. பாவம் நிறைந்த இந்த உலகத்துல இந்த கடைசி காலத்துல நாங்கள் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி காரியங்கள் நீர் எங்களுடைய வசனத்து மூலியமா தானியேலுடைய வாழ்க்கை மூலமா ஒரு நிழலா எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. இந்த காரியங்களை எங்கள் ஆழமாய் உள்ளத்துல பதிவதாக ராஜா. நாங்க தானியேலை போல ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வார் தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது போல எங்களுடைய வாழ்க்கை வெற்றியா இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்துவீராக. எங்க வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படட்டும் ராஜா. நாங்க தினமும் உங்களுடைய வசனத்தை வாசிப்போம், தினமும் நாங்க ஜெபிப்போம், உபவாசிப்போம். ஆண்டவர் அந்த டிசிப்ளின் எங்களை கொண்டு போங்க அப்பா. ஆண்டவரே ஐக்கியம் கூடிய வருகை நாங்கள் விட்டு விட மாட்டோம், சேர்ந்து சேர்ந்து ஜெபிக்கும். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நாங்கள் சேர்ந்து ஜெபிக்க எங்களுக்கு பலனை கிருபை தருவீராக ராஜா. ஆண்டவரே இந்த உலகத்துக்கு நாங்க தப்பி ஆண்டவரே அப்பா உம்முடைய ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களா எங்களை மாற்றுவீராக ராஜா. தகப்பனே நன்றி. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தராய் நீங்க பேர் பேராய் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. என்னென்ன வேதனைகளோடு கஷ்டத்தோடு இந்த சைடு வந்திருக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்தில் அவங்களுக்கு விடுதலை தருவீராக. சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவர் உம்முடைய வெளிச்சம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில உதிப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பினான்சியல் பிரேக் த்ரூவை கொடுங்கப்பா. குடும்பத்துல சமாதானத்தை நீர் கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே துன்பத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக ஈடாக நீர் மகிழ செய்தருவீராக. வியாபாரம் பண்ணுகிறவங்களை வியாபாரத்துல ஒரு செழிப்பை தருவீராக ராஜா. ஆண்டவரே பலவீனமா இருக்கிறவங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக ராஜா. ஆண்டவரே யாரெல்லாம் பிள்ளைங்க வழி மாறி போயிருக்கிறாங்களோ அதற்காக ஜெபிக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வழி மாறி போனவங்க மீண்டும் உப்பக்கமாய் வருவார்களாக ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் உண்டாவதாக ராஜா. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக ராஜா. இயேசுவே நீர் ஒவ்வொருத்தரையும் நீர் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிப்பீராகும். நன்மையினால ஒவ்வொருத்தரையும் திருப்திப்படுத்துங்கப்பா. உமக்கு நன்றி. இந்த நாள் நாங்கள் கூடி வந்து ஜெபிக்க உதவி செய்தீரே, உமக்கு நன்றி. உடைய வசனத்தின் வெளிச்சத்தை எங்களை வெளிப்படுத்தினீரே, அதற்காக உமக்கு நன்றி. உமக்கே கனத்தையும் மகிமையும் செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென்.